ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆருத்ரா தரிசனம் எல்லா சிவாலயங்களிலும் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணி ரொம்ப சிறப்பாக நடக்கும். எல்லா பக்தர்களும் தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியம்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாயந்தரத்துலேருந்து, அதாவது மார்கழி மாதம் இன்று 2ஆம் தேதி ஈவினிங் வந்து ஒரு 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 3ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் அந்த பௌர்ணமி நேரம் இருக்குது. அந்த நேரம் திருவாதிரை நட்சத்திரமும் மார்கழி மாதமும் இந்த 3 கூடி வரும் நேரம் தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்கிறது. ஆருத்ராங்கிறது திருவாதிரை தான். வடமொழியில் ஆருத்ரா அப்படின்னா தமிழில் திருவாதிரை. அன்னைக்கு வந்து பதஞ்சலி முனிவருக்கு நடராஜர் கோலத்தில் தில்லை அம்பல நடராஜராக காட்சி அளித்தார். அதுதான் இன்னை வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது புராண கதை. ஆனால் இந்த நடராஜர் தத்துவம், அந்த உருவத்தோட தத்துவமே தனி. அது வந்து ரொம்ப வியக்கத்தக்க வகையில் அந்த காலத்தில் வடிவமைச்சிருக்காங்க. சிவபெருமானோட செயல்பாடுகளுக்கு ஒரு உருவம் கொடுத்து, அதுதான் நடராஜரா, அதாவது கடவுளின் இயக்கம். அவர் வந்து அருட்பெருஞ்சோதி வடிவமானவர், ஜோதி வடிவமான இறைவன். அவரோட இயக்க நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உருவம் கொடுத்து, அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாமே அசையாத நிலையிலிருந்து அசைந்த நிலைக்கு நம்ம பிரபஞ்சம் வந்திருக்குது. அவருக்கு சிருஷ்டி உருவாகும் போது ஒரு அசைவு கொடுத்து, அசைவுனா இந்த பூமிக்கு மேலே இருக்கிற பரப்பில் தான் சத்தம்ங்கிறது இருக்குது. சத்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும்போது அவர் வந்து ஜோதி வடிவமாக இருக்கிறார். ஆனால் அவரே வந்து சத்தத்துக்கு உட்பட்ட இடத்துக்கு வந்து இந்த சிருஷ்டியை உருவாக்குகிறார். பூமியை உருவாக்கி பிரபஞ்சத்திலிருந்து எல்லாம் உருவாக்கும் போது அதை தான் சிம்பாலிக்காக வலக்கையில் உடுக்கை இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த சத்தம், உடுக்கை சத்தம் வந்து அதான் நாதம்னு சொல்லுவாங்க. இது வந்து சிருஷ்டிக்கு அடிப்படை. அதோட அர்த்தம் அதுதான். அதுக்கப்புறம் காலை தூக்கி நின்ற மாதிரி இருக்கும். இந்த கால் வந்து கீழே வந்து ஒரு உருவம் படுத்திருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து நாம தான். இப்போ வந்து ஆணவம், கண்மம், மாயை எல்லாத்துக்கும் ஆட்பட்டு உயிர்கள்லாம் அதுக்கு கட்டுண்டு கிடக்கிறது. அதை வந்து காலடியில் வைத்து அவங்களுக்கு வந்து ஞானத்தை கொடுத்து மேல்நிலைக்கு உயர்த்துறாரு. அதுதான் இந்த காலை உயர்த்தி நின்று, நீ இந்த மாதிரி இந்த ஞானத்தை எடுத்து அதுக்கப்புறம் தூய்மையாகி புது உலகை படைத்து அந்த சிருஷ்டிக்கு மனிதர்களை கொண்டு போகும் விதமாக தான் அந்த வடிவமைப்பு. கால் இப்படி அழுத்திட்டு இருக்கிறதும், இன்னொரு கால் வந்து அருளல் அப்படிங்கிறது. இது வந்து கொஞ்ச காலம் கட்டுண்டு இருந்து அது தூய்மையாக்கி பிறகு புது உலகை படைக்கும்போது கொஞ்ச காலம் மறைத்திருந்து இந்த ஞானத்தை நீ கேட்கும்போது தான் நீ வந்து தூய்மை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கை வந்து அதை காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காலை அந்த ஞானத்தை கேட்டு அந்த அருள் வாக்கை கேட்டு நீ வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது தான். அது என்னென்னா, நம்ம ஆத்மா, உடல் கிடையாது. ஆத்மாங்கிறத உணர்ந்து என்னை நினைவு செய்யும்போது நீ மறுபடியும் தூய்மை அடைந்து புது உலகத்திற்கு நீ பிறக்கக்கூடிய தகுதி அடைவாய். அதுதான் இப்போ ஆத்ம உணர்வுங்கும்போது அன்பு, அமைதி, சுகம், தூய்மை, ஞானம், சக்தி, ஆனந்தம், இதுதான் ஆத்மாவோட உண்மையான நிலை. இந்த நிலைக்கு நீ மறுபடியும் வரும்போது உனக்கு புது உலகம் அதுக்கு பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு கடவுளுக்கு சொல்கிறாரு. இப்போ வந்து கலியுகம் இறுதியில் வந்துட்டோம். இப்போ வந்து அழிக்கிற நேரத்தில் தான் நம்ம அப்படி இருக்கோம். கலியுகம் முத்தி இருக்கும்போது இறைவன் வந்து அழித்தல் தொழிலை செய்கிறார். அப்படி அழித்தல் தொழிலை செய்யும் பொழுதே அந்த புது உலகை படைப்பதற்கான ஞானத்தை கொடுக்கிறார். அதுதான் ஆத்மாங்கிறத உணர்ந்துரு. நீ வந்து உடல் கிடையாது. உடல்னு நினைக்கும் போது தான் பல்வேறு ஆசைகளுக்கும் பற்று, காமம், கோபம் எல்லாத்துக்கும் ஆட்பட்டு ஆணவம், கண்மம், மாயை இது மாதிரி சொல்கிறாங்களா, விகார குணங்களுக்கு ஆட்பட்டுட்ட. இப்போ மறுபடியும் நீ ஆத்மாங்கிறது உணர்ந்தா நீ அதிலேருந்தெல்லாம் விடுபட்டு மேல்நிலைக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் அந்த அந்த காலை காட்டுறதும் இந்த கை வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதும். அப்புறம் வந்து இடது கையில் வந்து ஒரு தீப்பிழம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தீப்பிழம்பு வந்து அழித்தல் தொழிலை காட்டுது. பூமியை அழித்து மறுபடியும் புது சிருஷ்டி உருவாக்குறார். இந்த சக்கரம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் அந்த சக்கரம் வடிவமாக காட்டுறது. அது மட்டும் இல்லை, இந்த அண்ட சராசரங்கள், அண்டம், பேரண்டங்கள், மல்டிவர்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அது எல்லாமே அந்த வட்டத்துக்குள்ள அடக்கம். இதுதான் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த தொழில் வந்து 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. அப்புறம் சிருஷ்டி உருவாக்குனதுக்கப்புறம் அவர் வந்து ஜோதி நிலையாக அசையா நிலைக்கு போயிடுறார். அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் கலியுகம் இந்த மாதிரி மோசமாக ஆனதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து மக்களை தூய்மைப்படுத்தி நல்வழிப்படுத்தி மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிக்கிறார். அப்போது அருளல் அப்படிங்கிறது இந்த ஞானத்தை அருள்றது தான். இந்த 5 தொழிலுங்கிறாங்க இல்லையா சிவபெருமானுக்கு, அதில் வந்து அருளல் ஒன்று, மறைத்தல் ஒன்று இருக்குது. அது தெரியாது. படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த முத்தொழிலும் செய்கிறார் அப்படி தான் தெரியும். மறைத்தல், அருளல் அது அப்படியும் இருக்குது. இதுதான் அதோட மீனிங். அப்புறம் அந்த ஒன்று
இடது காதுக்கு குண்டலம், வலது காது ஒன்று சக்தி சிவதத்துவம். வலது காது வந்து சிவதத்துவம், இடது காதில் இருக்கிற அந்த குண்டலம் வந்து சக்தி தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இந்த சிவராம இவரோட உருவத்தில். இதோட அர்த்தம் என்னென்னா, ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பூமியை புதுப்பிக்கிறார். அதாவது பஞ்சபூதங்களும் மனுஷங்க எப்படி குணங்கள்லாம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் இப்போ கலியுக இறுதியில் கஷ்டப்பட்டுட்டும் இருக்கிறாங்க. குணங்களும் மாறிப்போச்சு, பஞ்சபூதங்களோட நிலைமையும் மாறிப்போச்சு. இதை எல்லாத்தையுமே மாற்றணும், புதுப்பிக்கிற வேலை தான் இப்போ நடந்துட்டுருக்குது. இது வந்து ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பண்ணுறாரு அவர். இதுதான் அந்த சிருஷ்டி சக்கரம்னு சொல்கிறது. இதுதான் கடவுள் வந்து மேலே இருக்கிறது ஒரு ரெட்டிஷாக தெரியுது இல்லையா, அது வந்து இறைவன். அதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறது. அவர் வந்து கீழே இருக்கிறது புள்ளி புள்ளியாக இருக்கிறதெல்லாம் இது வந்து ஆத்மலோகம். நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பூமிக்கு கீழே இறங்கி பிறவி எடுக்க வர்றோம். இப்போ நம்ம வந்து கடைசி நிலையில் இருக்கோம். இது வந்து கல்பச்சக்கரம்னு சொல்லுவாங்க. 5000 வருஷம் இந்த கல்பச்சக்கரம். பாதி வந்து 2500 சொர்க்கமாக இருந்தது இந்த பூமி, கடவுள் படைத்தது. அதுக்கப்புறம் இங்கே 2500 வருஷம் முடியும் போது நம்ம வந்து உடல் உணர்வுக்கு ஆட்பட்டுட்டோம். உடலுங்கிறது ஞாபகம் வந்துடுச்சு. அதனால தான் இப்போ காமம், கோபம், பற்று, பேராசை எல்லாம் அது அகங்காரம் எல்லாம் அதிகமாகி இப்போ கடைசி நேரம் இங்கே வந்துட்டோம். நம்ம இப்போது கடைசி 100 வருஷத்தில் கடவுள் வந்து ஒருத்தரோட உடலில் இறங்கி இந்த ஞானத்தை அளித்துட்ருக்காரு. அவர் தான் கிருஷ்ணனா முதல் பிறவி எடுத்தவரோட கடைசி 84வது பிறவி சாதாரண மனுஷனாக இருக்கார். அவரோட உடலில் இறங்கி தான் சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய் அப்படிங்கும்போது உன்னோட பாவ கர்மங்கள்லாம் நீங்கி நீ மறுபடியும் புதிய பிறவி எடுப்பாய். சொர்க்க உலகத்தில் வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த தூய்மையை கடைப்பிடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி அங்கேருந்து நம்ம பிறவி எடுப்போம். முதல் பிறவி எடுக்கிறவங்க 84 பிறவி சக்கரம் முடிச்சிருவாங்க. இப்போ அடுத்தது இப்போ தொடர்ந்து நடக்க போகுது. இப்போ 90 வருஷம் ஆயிடுச்சு கடவுள் வந்து ஞானம் கொடுத்து. இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சொர்க்கம் புது உலகம் படைத்தல் அந்த வேலை இப்பயும் நடந்துட்டுருக்குது. ஒன்றும் மாறி மாறி ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த தொழிலை இறைவன் செய்துட்ருக்கிறார். இதோட வடிவம் தான் அந்த நடராஜர் வடிவம். இன்னும் நிறைய வீடியோஸில் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் அந்த சக்கரத்தை பற்றிலாம். மற்ற அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.